வறுமையோடு ஏன் கழிக்க வேண்டும்? நோயோடு ஏன் கழிக்க வேண்டும்? நீங்கள் இயேசுவிடம் வருகிற பொழுது ஹல்லேலூயா, அவர் உங்களை வாழ்வித்து சேர்த்துக் கொள்வார். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம் பிரியமானவர், கட்டின வீடும் நிலம் பொருளும் உங்களுடைய உறவினர்களும் உங்களோடு கூட வருவதில்லை. உங்களுடைய ஆவி உங்களை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஆத்தும நேசரை, உங்களை படைத்த இறைவனை காண செல்வீர்கள். பிரியமானவர்கள், யாரையும் நீங்கள் ஒருவரையும் உங்களோடு கூட கூட்டி செல்ல முடியாது. எனவே இந்த நாளிலேயே நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மரிக்கிற பொழுது நீங்கள் தனியாக செல்வதில்லை, உங்களோடு தேவ தூதர்களும் இயேசுவும் தேவனும் உங்களோடு வருவார். பிரியமானவர்களே, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மறைனும் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமம் அல்லால் நீங்கள் ரட்சிப்பு பெறுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு வழி இல்லை. பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே,
வாக்கை நம்பி வா, ஏனென்றால் அது சத்தியம், உண்மையான வாக்கு. நிச்சயமாக அவர் நித்திய ஜீவன் அளிப்பார். உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்றே எழுதிடுவார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்து. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்து. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தால், ஹல்லேலூயா, அவர் உங்களை பரலோகத்திலே உங்களை சேர்ப்பார். பிரியமானவர்களே, பரலோகத்திலே எப்பொழுதும் துதியும் புகழுமாக இருக்கிறது. அவர் பகல் அங்கே துதி இருப்பதினாலே தேவன் அங்கே வாழ்கிறார். நாமும் நாம் எங்கு துதித்தாலும், ஆலயத்தில் துதித்தாலும், தனிமையிலே துதித்தாலும் அவர் அங்கே எழுந்தருளுகிறார், அங்கே வருகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்திலே உங்களுக்கு ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் நீ வாழ்கிறீர். நீலரபா ஷலரபா. ஆமென். அருமையான பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்துகிற இடத்திலே நீ வாசம் செய்வீர்கள். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போலொரு தெய்வம் செல்வமா சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்
செய்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வளமான வாழ்வு குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே பலர் விதமாக இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே விதமான நிலையிலே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிலர் பணக்காரர்களாக இருப்பாங்க, சிலர் ஏழைகளாக இருப்பாங்க, சிலர் ஞானவான்களாக இருப்பாங்க, சிலர் அறிவியலர்களாக இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா பக்திமான்களாக பரிசுத்தவான்களாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப மோசமான மக்களாக, அதாவது ஆவிக்குரிய நிலையிலே மிக மோசமான மக்களாக இருப்பார்கள். திருடர்களும் பொல்லாத மனிதர்களுமாக இருப்பார்கள். இப்படி பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பலவிதமான மக்களை பார்க்கிறோம். எல்லா மக்களும் அவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. பிரியமானவர்கள், அவர்கள் சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆத்மீக பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாகவும் ஒவ்வொரு நிலைகளிலும் வெவ்வேறுபட்ட மக்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அதற்கு பல காரணங்களை கூறலாம். ஆனால் வேதத்திலிருந்து ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அது நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். ஒரு மனிதன் ஏன் அப்படி இருக்கிறான்? மனிதர்கள் ஏன் வெவ்வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. மனம் போல வாழ்வு என்று சொல்வார்கள் இல்லையா? மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான், வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நம்முடைய சிந்தனைகளை குறித்த விவரங்களை, சிந்தனை குறித்த காரியங்களை நான் போன எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன், அதற்கு முந்தைய எபிசோட்லேயும் நான் சொல்லியிருப்பேன். நம்முடைய சிந்தனையின்படியே நாம் வாழ்கிறோம். நம் சிந்தனைகளுக்கு சக்தி உண்டு. சிந்தனைகள் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று நான் சொல்லி உங்களுக்கு நிறைய எபிசோடெல்லாம் முன்னாடி சொல்லி இருப்பேன் அல்லவா? இதை குறித்து, இன்னும் சிந்தனைகள் குறித்து அதிகமான விவரங்களை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, சாதாரணமாக நாம் நமது சிந்தனைகளிலே என்ன செய்ய மாட்டோம்? கவனத்தை செலுத்துவதில்லை. நம் சிந்தனைகளிலே நாம் கவனத்தை செலுத்துவதில்லை. ஆனால் நாம் எதை சிந்திக்கிறோம் என்று சொல்லி நாம் அந்த சிந்தனையிலே நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை நன்றாக வளமாக வாழ நாமும் நம் சிந்தனைகளிலே மிகவும் கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வேதத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எனவே நாம் நன்மைகளை யோசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை, கடவுளிடமிருந்து இரக்கம், சத்தியமும் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் தீமை யோசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறுகிறார்கள் என்று பார்த்தோம். எனவே நாம் எப்பொழுதும் நன்மை யோசிக்கிறவர்களாக, நம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, வேதத்திலிருந்து நல்ல காரியங்களை நாம் வாசிக்கிறவர்களாக, நினைக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு எப்பொழுதும் கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. பிரியமான, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகளுக்கு காரணமாக இருப்பது நம்முடைய தவறான சிந்தையை. பிரியமானவர்களே, எனவே ஒரு தவறான காரியத்தை குறித்து அல்லது தவறான சிந்தனைகள் உடையவர்களாக நாம் இருந்தால் திரும்பவும் அதே நாம் சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால் நாம் தீமையான காரியங்களை தியானமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே,
எனவே நம்முடைய தியான வாழ்க்கை தீமையானதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தீமைகள் ஏற்படும். எனவே நம்முடைய தியான வாழ்க்கை நன்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது நன்மையானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நன்மையானவர்களை தொடர்ந்து நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு நன்மையான காரியங்களை அந்த சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். நம்மை அது உருவாக்கும், உருமாற்றும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பலவிதமான சிந்தனைகளை குறித்து வாசிக்கிறோம். வீணான சிந்தை, அசுத்த சிந்தை, கேடான சிந்தை, மாமிச சிந்தை, பொல்லாத சிந்தை, மேட்டுமையான சிந்தை என்று சொல்லி பலவிதமான சிந்தைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த பலவிதமான சிந்தனையினாலே நமக்கு வரக்கூடிய கேடுகளை குறித்தும் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே. மாமிச சிந்தையிலே தொடர்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு மரணம் கூட ஏற்படும் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமரிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். எனவே நாம் இதில் பார்க்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் வேதத்திலே காணப்படுகிற பல சிந்தனைகளை குறித்து, அதாவது கேடான சிந்தனைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த தீமையான சிந்தனைகளினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தீமை வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மனிதரின் மனதிலே தீய சிந்தனைகள் உருவாக்கப்பட்டு அதையே திரும்பவும் கடல் அலைகளை போல அந்த சிந்தனையானது திரும்பவும் அவர்கள் மனதிலே வந்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே தீய காரியங்களை உருவாக்குகிறது பிரியமானவர்களே. அது போலவே நாமும் நல்ல காரியங்களை, நல்ல சிந்தனைகளை நாம் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் அதை திரும்பவும் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களே நடைபெறும். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் கூட இந்த தவறைத்தான் அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அந்த தோட்டத்திலே அநேக விதமான மரங்களை கொடுத்திருந்தார். அந்த மரங்களிலெல்லாம் அநேக விதமான கனிகள் இருந்தது. அந்த கனிகளை அவர்கள் புசித்தார்கள். அது மட்டுமல்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை புசிப்பதை குறித்து அவர்கள் சிறிதும் சிந்திக்கவே இல்லை. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார்கள் என்றால் அவர்கள் நீண்ட நாள் வாழ முடியும் பிரியமானவர்களே. எனவே பிரியமானவர்களே, அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை புசிப்பதை பற்றி அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய கர்த்தரால் விளக்கப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் எடுத்து புசித்தார்கள் பிரியமானவர்களே. அதனால்தான் நாம் இப்பொழுது பார்க்கிற ஒரு மோசமான ஒரு உலகம் அதனாலே உருவானது. எனவே பிரியமானவர்களே, பயம், கவலை, பதட்டம், குறைவு, எரிச்சல், பகை, பொறாமை, பெருமை போன்ற தீமையான உணர்வுகளுக்கு உங்கள் சிந்தனைகளில் இடம் கொடுக்காதீர்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே அனுமதிக்காதீர்கள். இவைகளால் தீமையையே நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சிலருடைய தியான வாழ்விலே தவறான காரியங்கள், அதாவது நான் என்று சொல்லி சில உலக பிரகாரமான மக்கள் வந்து நான் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனோசக்தியை, வில் பவரை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லி பல அபியாசங்களை செய்கிறார்கள். இது முடிவில் ஏமாற்றத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. நமக்கு தேவையான தியான வாழ்க்கை நான் என்பதில் அல்ல பிரியமானவர்களே. அது நான் என்ற அதை வைத்து உருவாக்கப்பட்டதில்லை. அதாவது நம்முடைய தியான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நான் என்ற பொருளில் அல்ல, நான் தேவனோடு இணைந்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிதான தியானத்தை நாம் பார்க்கிறோம். இதிலே நானும் தேவனும் இணைந்து என்று சொல்லிய தியானங்களே நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூடியதான தியான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. அதுவே நமக்கு உகந்தது. அதே நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. இவ்விதமான தியானம் நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அன்பும் பரிசுத்தமும் வல்லமையும் உண்மையும் ஒழுக்கமும் பரிசுத்தமும் அன்பும் மனத்தாழ்மையும் சாந்தமும் காரிய சித்தியும் பரிபூர்ணமும் நிறையும் மன அமைதியும் ஜெயமும் நாளுக்கு நாள் பெருகும். எனவே இந்த இவ்விதமான சகல நன்மைகளும் நமக்கு கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலிருந்து நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தெய்வீக நன்மைகள் நமக்காக நிறைவேற்றப்பட்ட இடம் கல்வாரி சிலுவைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த நன்மையான காரியங்களை நாம் தியானிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நிறைவாகும் பிரியமானவர்களே.
ஹalleluya. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பரிபூர்ணமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். சரீரத்தில் இருக்க குறைவுகளும் நமக்கு மாறும். நம்மை அறியாமலேயே நாம் ஒவ்வொரு நாளும் தியானத்தில் ஈடுபடத்தான் செய்கிறோம். இதை நாம் அறியாமலே செய்கிறோம். இதையே நாம் நன்மையான காரியங்களிலே நாம் தியானம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் வளமானதாக மாறும். பணம் சம்பாதிப்பதிலும் உலக பொருள்களை ஈட்டுவதிலும் மேன்மை அடைவதிலும் உலக இன்பங்களை அனுபவிப்பதிலும் அடிக்கடி உங்கள் சிந்தனைகளை அனுமதிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே தீமையை ஏற்படும். பிரியமானவர்களே, பணம் தவறல்ல, ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்றும் வசனம் சொல்கிறது. வசனத்தை பார்ப்போமா? தீமோத்தேயு 6:9-10 வரைக்கும். தீமோத்தேயு 6:9-10. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்னும் சில காரியங்கள், அதாவது பொருளாசை உடையவர்களாகவும் பொருளை ஈட்ட வேண்டும் என்றும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அசுத்தமான காரியங்களையும் உலக இன்பங்களை அனுபவிப்பது பற்றியுமே நாம் யோசித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அசுத்தமானதாக தீமையானதாக மாறிவிடுகிறது, திசை மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, எனவே நம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணன் செல்வந்தன் ஆகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அதே போல நீதிமொழிகள் 28:8. அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். நீதிமொழிகள் 21:6 வசனம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். மேலே உள்ள வசனங்கள் உங்கள் கவனத்திற்காக பிரியமானது. ஹalleluya. எனவே நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதிலும் பணத்தை ஈட்டுவதிலும் இப்படியே நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தோமானால் அது நம்மை வேறு திசையிலே கொண்டு போய்விடும். பிரியமானவர்களே, அப்படி சம்பாதிக்கலாமா இப்படி சம்பாதிக்கலாமா என்று சொல்லி சாத்தான் நம்மை பல ஆசைகளை காட்டி வலைகளை வீசி நம்மை விழுத்தட்டி விடுவான். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனை நம்பியிருக்கிற பொழுது, நாம் கர்த்தரை துதிக்கிற பொழுது, தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? நாம் ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக மாறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 1:2-3 வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவனுடைய செய்வதெல்லாமே ப்ராஸ்பர் ஆகும். ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் நமக்கு கிடைக்கும் வேதத்தை வாசிப்பதனாலேயே. பிரியமானவர்கள், ஹalleluya. எனவே ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிற பொழுது சரியான வழியிலே செல்வதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த வழிகளை தவறு இருந்தாலும் அதை நமக்கு சொல்லி திருத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அதுவே பிரியமானவர்களே, ஒழுங்கும் கிரபமுமாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் தியானித்து அதை அறிக்கையிட்டு அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹalleluya. யோசுவாவின் புத்தகம் 1:8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்றால் வேத புத்தகம். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எனவே நம்முடைய காரியத்தை என்ன செய்ய முடியும்? வாய்க்க செய்ய முடியும். அப்படின்னா ப்ராஸ்பரஸ், அதாவது ப்ராஸ்பர் என்ற அர்த்தம். எனவே நம்ம ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஹalleluya, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிப்பதோடு அல்லாமல் அந்த வேதத்திலே பிடித்த வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தியானிக்க வேண்டும். அப்படியாக இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறீங்க, எதையாவது ஒரு கர்த்தருடைய வசனங்களை
வேதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். உடனே அதை அப்படியே மறந்து விடாமல் அதை அன்றைக்கு முழுவதும் நீங்கள் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற பொழுது அப்படிதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே முதலிலே நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதில் பிடித்த வாக்குத்தத்த வசனங்களை, அதில் பிடித்த வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பாடம் செய்து கொண்ட வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நன்மையானதாக வரும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் இந்த நாளிலும் கூட நாம் இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணுறது என்று சொல்லி பார்த்தோம். தீமையான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் தீமையான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். எனவே நன்மையான காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு, சமாதானம், சந்தோஷம், கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம் போன்ற அவருடைய வெற்றி போன்ற காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்படி நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷமும் ஒரு வளமான வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.